கிளாஸ்னால எப்படினாலும் ஆட முடியும், நின்னும் ஆட முடியும், அதிரடியாவும் ஆட முடியும். அவருக்கு வந்து அந்த அடாப்ட் பண்ணிக்கிற எபிலிட்டி இருக்கு. பட் அவர் கூட சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லையோ அந்த டீம்ல. கரெக்ட் ஸ்ரீராம். அதாவது போன வருஷம் அவங்க சூப்பரா விளையாடினாங்க. ஐ திங்க் அந்த 2 ஓப்பனர்ஸ் மட்டுமே டீமோட 40% ரன்ஸ் அடிச்சாங்க. சோ மீதி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ரன் அடிச்சாங்க. சோ டாப் 2 மேலேயே டிபெண்டன்சி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அண்ட் கிளாசன் இது முதல் முறை அல்ல. அவர் வந்து தனியா மாட்டிக்கிறாரு. கூட ரன்னிங் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஏதாவது ஒரு பிளேயர் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு உள்ள எடுத்து வச்சாகணும். ஐ மீன் ஸ்குவாட்ல இருக்காங்க நிறைய பிளேயர்ஸ், மேபி அதை ட்ரை பண்ணுவாங்களான்னு போக போக பார்க்கலாம் ஸ்ரீராம். ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வீக்கரா தெரியுறாங்க. போலிங்லயும் சரி, போன வருஷம் வந்து நட்ராஜன் இருந்தாரு உறுதுணையா. கஷ்டமான ஓவர்ஸ் நட்ராஜன் தான் போட்டாரு பேட் கமின்ஸுக்கு. இந்த தடவை அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. சிமர்ஜித் ஒரு மேட்ச் நல்லா பண்ணாரு. சிமர்ஜித்துக்கு இது ரொம்ப சுமாரான டே அமைஞ்சிச்சு. பயங்கரமா அடி வாங்கினாரு. கரெக்டான லென்த்தை பிடிக்கல அவரு. என்னன்னா இப்போ நம்ம பாக்குறோம் குஜராத் மாதிரியான ஒரு டீம், நம்ம அண்டர் டாக்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். அவங்க ஒரு 1-2 மேட்ச் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு ஜெயிக்கிறப்போ அவங்க பெருசா தெரியுறாங்க, பெரிய டீமா வந்து தெரியுறாங்க பாக்குறதுக்கு. இப்போ சன்ரைசர்ஸ் மாதிரியான டீம் நம்ம லாஸ்ட் டைம் தான் பிரம்மாண்டமா பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இவங்க தோக்குறாங்க, இவங்க கிட்ட பெருசா பிளேயர்ஸ் இல்லையோ ரிசோர்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நல்லா விளையாடல, அவ்வளவுதான். அந்த வெற்றி அப்படிங்கிறது அல்டிமேட் இல்லையா? அதுக்கு பேட் கமின்ஸ் என்ன பண்ணாரு? ஏன்னா பேட் கமின்ஸோட கேப்டன்சி வந்து அவர் நம்ம ஒவ்வொரு தடவை அவர் பேசும்போது சொல்றாரு, நாங்க வந்து இதே அப்ரோச்சோட தான் போக போறோம், இதே அப்ரோச்சோட தான் போக போறோம்னு இதுலயும் போஸ்ட் மேட்ச்லயும் பேசுறாரு, ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் பேசுறாரு. அவர் மாத்திக்க வேண்டிய டைம் வந்துருச்சா? இல்ல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பாரு, இவங்களை வந்து நீங்க மெதுவா விளையாட சொன்னீங்கன்னா இவங்களால முடியாது. அண்ட் இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு போன வருஷம் சக்சஸ் கொடுத்துச்சுன்னா, அப்பவும் நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து கிளிக் ஆகிற அன்னைக்கு சூப்பரா தெரியும், கிளிக் ஆகாத அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி பயங்கர சொதப்பலா தெரியும். அதுதான் நடந்திருக்கு. அப்ரோச்ச மாத்தணுமானா நம்ம சொல்றது ஈஸி, பட் மாத்துறது கஷ்டம். பிளேயர்ஸ் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. ஐ திங்க் ஏதாவது ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு பிளேயரை தூக்கிட்டு அங்க ஒரு ஸ்டேபிள் பேட்டரை உள்ள சேர்த்தா மேபி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.